இந்திய நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த வாரம் தொடங்க உள்ள நிலையில் தேசிய அரசியலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவெடுத்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கையில் வைத்துள்ள மர்ம அட்டை என்னவாக இருக்கும் என்பதுதான் இப்போது டெல்லி முதல் சென்னை வரை பலரையும் யோசிக்க வைத்துள்ளது. நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படவுள்ள மிக முக்கியமான தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக தனது எம்பிக்களுடன் ஸ்டாலின் நடத்திய ரகசிய ஆலோசனையில் இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், நிலைமையை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அவர் கட்டளையிட்டுள்ளார். திமுகவிடம் உள்ள 22 மக்களவை உறுப்பினர்கள் இந்த மசோதாவை நிறைவேற்ற தேவையான 2/3 பங்கு பெரும்பான்மையை பாஜக அரசு பெறுவதற்கு ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக மாறியுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் இதே மசோதா நாடாளுமன்றத்திற்கு வந்தபோது திமுக அதனை மிக கடுமையாக எதிர்த்தது. மசோதாவின் பிரதிகளை எரித்தது முதல் கருப்பு சட்டை அணிந்து போராடியது வரை திமுக தனது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களில் தமிழக அரசியலில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் திமுகவின் இந்த நிலைப்பாட்டில் ஒரு மென்மையான போக்கை உருவாக்கியுள்ளன. குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி மற்றும் காங்கிரஸ் உடனான கூட்டணியில் ஏற்பட்ட கசப்பான முறிவு காரணமாக திமுக இப்போது ஒரு புதிய பாதையை தேடி வருகிறது. நாடாளுமன்றத்தில் காங்கிரசுக்கு அருகே அமர விருப்பமில்லாமல் இருக்கைகளை மாற்றி தருமாறு ஏற்கனவே திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. பாஜக உடனான இணக்கமான உறவிற்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டுள்ள புதிய திருத்தப்பட்ட மசோதாவில் அனைத்து மாநிலங்களிலும் மக்களவை இடங்களை 50% வரை சீராக உயர்த்தும் ஒரு புதிய நிபந்தனை சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. எதிர்க்கட்சிகளின் நீண்ட கால கோரிக்கையான இதனை அரசு ஏற்றுக்கொண்டால் திமுக இந்த மசோதாவிற்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரத்பவார் தலைமையிலான என்சிபி போன்ற மற்ற மாநில கட்சிகளும் இடங்களை உயர்த்தும் உறுதிமொழியை எழுத்துப்பூர்வமாக தந்தால் மசோதாவை ஆதரிக்க தயாராக உள்ளன. இது ஒருபுறம் இருக்க, இந்திய கூட்டணியின் கூட்டங்களை புறக்கணித்து வரும் திமுக இனி எந்த ஒரு தேசிய கட்சியும் தானாக ஆதரிக்கப் போவதில்லை என்பதிலும் தமிழகத்து நலனை மட்டுமே முன்னிறுத்தி ஒவ்வொரு விவகாரத்திலும் தனித்தனி முடிவுகளை எடுக்கப் போவதிலும் உறுதியாக உள்ளது. பாஜக அரசுக்கு இந்த 22 திமுக எம்பிகளின் ஆதரவு என்பது எட்டா கனியாக தெரிந்த 2/3 பங்கு பெரும்பான்மையை சாத்தியமாக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பாகும். இதை பயன்படுத்திக் கொண்டு தமிழகத்திற்கான கூடுதல் சலுகைகளை ஸ்டாலின் பெறுவாரா அல்லது தனது பழைய கொள்கைப்படி மசோதாவை எதிர்த்து முட்டுக்கட்டை போடுவாரா என்பதுதான் இப்போதைய $1,000,000 கேள்வி. நாடாளுமன்ற தொடரின் போது ஸ்டாலின் ஆடும் இந்த சதுரங்க ஆட்டம் வரும் நாட்களில் தமிழக அரசியலில் மட்டுமல்லாமல் தேசிய அரசியலிலும் பல அதிரடி திருப்பங்களை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ போட்டியில் ஸ்டாலின் இந்த வெயிட் அண்ட் வாட்ச் வியூகம் யாருக்கு சாதகமாக முடியப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.